வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது கிளாடியா, சோஷியாலஜிஸ்ட் டியூட்டர், Faculty of Physiotherapy, Dr.M.G.R. Educational and Research Institute. இன்று நம்முடன் இருப்பவர் டாக்டர் சிவகாம சுந்தரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். வணக்கம் மேடம். வணக்கம். இன்று நாம் பேச இருப்பது ஆக்னே வல்கரிஸ், அதாவது முகப்பருக்கள். மேம், இப்போது கரண்ட் சொசைட்டியில் நம்ம நிறைய பார்க்குறது வந்து இந்த ஆக்னே ப்ராப்ளம், முகப்பருக்கள். ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குது மேம். ஸோ அதை பற்றியான ஒரு விளக்கம் மேம். ஓகே, ஆக்னி வல்காரிஸ் நீங்கள் சொன்னதான் முகப்பருன்னு சொல்லுவோம் அதை தமிழில். ஸோ இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று, எல்லாருமே அதை சந்திச்சிருப்போம். இப்போ பொண்ணுங்கன்னா சில டைமில் மட்டும் இருக்கும், சில பேருக்கு வந்து எல்லா டைமும் இருக்கும். ஸோ அதை ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் ட்ரீட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஸோ ட்ரீட் பண்ணிக்கிறவங்களுக்கு அதோட சிவியாரிட்டி ஜாஸ்தி ஆகாமல் முன்னாடியே அதை ட்ரீட் பண்ணிக்கிறவங்களுக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸு, கான்சிக்வன்சஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ட்ரீட் பண்ணாதவங்க அதை அப்படியே லேஸில் விட்டுறவங்களுக்கு வந்து ஸ்கார்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் they might feel a little bit less confident per se. ஸோ ட்ரீட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே மேம். கோரிலேஷன் பிட்வீன் ஃபுட் அண்ட் ஆக்னி, அதாவது இப்போது எக்ஸாம்பிள் வந்து மேம், இப்போ ஒரு ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா ஆக்னி வரும், இல்லை அது வந்து எப்படி மேம், இது ஒரு மெத்தா இல்லை உண்மையாலே அந்த மாதிரி ரிலேஷன் இருக்கா மேம்? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா எஸ், ஃபுட்டுக்கும் ஆக்னிக்கும் ரிலேஷன் இருக்குதான். பட் அது எப்படின்னா, சில பேருக்கு அந்த கோரிலேஷன் வந்து நல்லாவே சூட் ஆகும், சில பேருக்கு அது வந்து பெருசாக அந்த அளவுக்கு ரிலேட் ஆகாது. பட் ரிலேட் ஆகுறவங்களுக்கு மோஸ்ட்டாக அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா த ஃபுட்ஸ் விச் வில் ஹாவ் மோர் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சாக்லேட்ஸ் லைக் டார்க் சாக்லேட் இல்லை, அதர் கைண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ், ரொம்ப ஒரு பேஸ்ட்ரீஸ், கேக்கு, அந்த மாதிரி வகையான ஈவன் சம் ஃப்ரூட்ஸ் கூட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மேங்கோஸ் ஆகட்டும், நிறைய வாட்டர்மெலன் சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு சில ஃபுட்ஸ் வந்து தே ஹாவ் மோர் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் விச் மீன்ஸ் இப்போ நம்ம பிளட்டில் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சுகர் வந்து பொறுமையாக ஏறுறதுன்றது வேறு, டக்குன்னு ஒரு ஸ்பைக் அடிக்கிறதுன்றது வேறு. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து தே கேன் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் கொடுத்துரும். ஸோ அது வந்து இன்சுலின், அது IGF மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்சஸை இது பண்ணும். ஸோ அது வந்து ஆக்னி ஜாஸ்திப்படுத்தலாம். ஸோ அதனால் ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இத்தனைக்கும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்குது, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் ஆக்னி ப்ரொபென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் தே ஷுட் அவாய்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே மேம். இப்போது அதாவது கேர்ள்ஸ்க்கு மேம், எஸ்பெஷலி விமெனுக்கு அந்த பர்டிகுலர் பீரியட்ஸ் டைமில் மேம் அதோட சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும் மேம். ஸோ அது எதனால் மேம் அந்த மாதிரி? காரணம் ஹார்மோன்ஸ் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்சுலின், IGF, இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி மற்ற ஹார்மோன்ஸ் லைக் DHEASன்னு ஒன்று இருக்குது, DHTன்னு இருக்குது. இது எல்லாமே ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஆக்னியை அக்ரிவேட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த டைமில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸோட லெவல்ஸ்லேயே நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் ஒரு ஆக்னியோட பவுட் வர்றதுக்கான காரணம் ரொம்ப சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த PCOS ப்ராப்ளம் அந்த டைமில் மேம்? PCODன்றது இப்போ இது வந்து நார்மலாக பீரியட்ஸ், இப்போ எல்லா பெண்களுக்குமே பீரியட்ஸ் வரும்போது இந்த நெருங்கும் போது அதை சுற்றி இருக்கிற டைமில் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. பட் இப்போ நிறைய பேருக்கு வந்து irregular பீரியட்ஸ் இருக்குது. ஸோ PCOS அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் irregular பீரியட்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து நார்மலாகவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நார்மலாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எப்போவுமே அந்த ஆக்னியோட பவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ப்ரிடாமினண்ட்டாக அந்த லோவர் ஃபேஸில், இங்கேருந்து இங்கே ஃபுல் பக்கமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்பர் ஃபேஸை விட இந்த ஏரியாவோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க PCOS கண்ட்ரோல் ஆகாமல் ஆக்னியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நம்ம அதாவது நிறைய மீன்ஸ் இதிலலாம் வந்து ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன் மேம். எப்படின்னா, இப்போ இந்த ஹெட் கிட்ட ஃபுல்லாக ஆக்னேவாக இருந்தால் அதுக்கு வந்து டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ரீசனு, இல்லை இந்த மாதிரி ஃபேஸ் கிட்ட வந்தால் இந்த மாதிரி, அந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் நம்மளோட உள்ளே நடக்கிற அந்த விஷயத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆக்னேவா மேம்? தட் இஸ் போத் த திங். லைக் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனாகவும் ஆக்னி வரலாம். பட்
அவங்களோட ஓன் ப்ரொபென்சிட்டினாலையும் வரலாம். ஒரு இண்டிவிஜுவல் சசெப்டிபிலிட்டி பொறுத்து தான் ஆக்னியோட திங் நம்ம டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபோர் ஹெட் ஆக்னி அது கரெக்டாக சொன்னீங்க. லைக் டேண்ட்ரஃப்னாலையும் ஃபோர் ஹெட் ஆக்னி நிறைய வரும். ஓகேங்களா? ஒரு நார்மல் ஃபேஸில் ஃபுல்லாகவே ஆக்னி வர்றது வேறு, ஃபோர் ஹெட்டில் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுன்றது வேறு. ஸோ அந்த டைமில் அந்த பேஷண்ட்ஸ்க்கு டேண்ட்ரஃப் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே ஓகே மேம். மேம் இப்போ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போது இருக்க டைமில் எல்லாருமே இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேம். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்டை எப்படி மேம் நம்மளோட ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணி, இல்லை ஆக்னே இருக்குது ஒன் ஆஃப் த ரீசன் மேக்கப்பா இல்லை என்னது மேம்? எஸ், திங் இஸ் ஆக்னி வந்து திடீர்னு சில பேருக்கு வரும், அது வரைக்கும் வராதவங்களுக்கு திடீர்னு வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிகர் ஈவெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரிகர் ஈவெண்ட்ன்றது ஒரு காஸ்மெட்டிக் அப்ளிகேஷனாக இருக்கும். ஏதாவது ஒரு வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், ரிசப்ஷன் அந்த மாதிரி போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு நல்லா லேயர் பை லேயராக நல்லா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மேபி ஒரு 5 to 7 days கேப்லேயோ இல்லை ஈவன் 3 to 7 days கேப்லேயே வந்து they might develop a new acne lesions. நிறைய புதுசாக லீஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரிகர் ஈவெண்ட், ஒரு பவுட் தூக்கி விட்டுடும். ஸோ அதனால வந்து மேக்கப் மட்டும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அக்ளூஷன் மாதிரி. இப்போ நார்மலாக ஒரு எண்ணெய் சிறப்பியும் அட்டாச் ஆன ஒரு இது இருக்குது, ஒரு துவாரம் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக அக்ளூட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உள்ள தேங்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க அது உங்களுக்கு ஒரு ஆக்னி பவுட் மாதிரி கொடுக்கும். ஓகே, கூடவே அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், வி டோன்ட் நோ அதோட சோர்ஸ் என்ன, அதெல்லாம் உங்கள் ஸ்கின்னுக்கு அது நல்லா செட் ஆகுமா, செட் ஆகாதா, எதுவுமே தெரியாது. ஸோ அதோட ஆரிஜின் சோர்ஸ் எதுவுமே தெரியாதுன்ற பட்சத்தில் இட் மைட் ஜஸ்ட் அக்ரிவேட் யுவர் திங். உங்களோட ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டி பொறுத்து உங்களுக்கு அது அலர்ஜி மாதிரி கூட வரலாம் சம்டைம். ஓகே ஓகே மேம். இப்போ சொன்னீங்களே மேம் அலர்ஜி மாதிரி வரும், இப்போ ஃபுல் ஆக்னே, இப்போ இந்த மாதிரி ரீசன்னால எனக்கு ஃபுல் ஆக்னே இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி மேம் க்யூர் பண்ணுறது? இதுக்குன்னு பர்டிகுலர் சோப்பு இல்லை மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம இது பண்ணணும்? ஒரு காமன் மெத் என்னென்னா, சோப்புன்றது ஆக்னியை சரி பண்ணிடுமா அப்படின்னு கேட்குறது வந்து, ஏன்னா சோப் என்ன மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் இருக்கும், 30 seconds வச்சுருப்பீங்களா உங்கள் ஃபேஸில். ஸோ அதுக்கு மேலே அதோட இது கிடையாது. அதோட ரோல் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ரோல் ஒரு சோப்புக்கு கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி ஃபேஸ்க்கு வந்து சோப்ஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அட்வொகேட்டட். இப்படி போடணும் அப்படின்னா பிஹெச் பார்த்து போடணும், ஸ்கின் பிஹெச் சேர்த்த மாதிரி இருக்கிற சோப் தான் போடணும். அண்ட் மோஸ்ட்லி யூ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் ஃபேஸ் வாஷ், எனி கைண்ட் ஆஃப் இது. அண்ட் அதே சோப் தான் நீங்கள் பண்ணணும், யூ வெரி கம்ஃபர்டபுள் வித் தட் அப்படின்ற பட்சத்தில் யூ கெட் டு சி த பிஹெச். ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி 5.5ன்றது ஒரு பிஹெச். அந்த பிஹெச்குள்ளே இருக்கிற மாதிரி சோப் எடுத்தால் ஸ்கின் பேரியர் அட்லீஸ்ட் போகாது. ஸோ ஸ்கின் பேரியர் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ மாய்ஸ்சரைசர் கேட்டிங்க, மாய்ஸ்சரைசர் ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் போடணும். இப்போ ட்ரை ஃபேஸாக இருக்குது, ஃப்ளேக்கியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் இஸ் தி ட்ரீட்மெண்ட் பர்சே. பட் ஆனால் ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா ஆக்னின்றதே ரொம்ப ஓவர் அதீத மாய்ஸ்சரைசிங் திங்னாலேயே ஆக்னி ஒரு இதுவாகும். சரிங்களா? ஏன்னா இட்ஸ் லைக் லேயர் பை லேயர் அகேன். ஸோ நீங்கள் அது மறுபடியும் அக்ளூட் பண்ணுறீங்க, மாய்ஸ்சரைசர் போட்டு இன்னொரு லேயர்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இட் வில் ஆக்சுவலி அக்ரிவேட் ஆக்னி. ஸோ அதனால் ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் முதற்கொண்டு லைட் வெயிட்டடாக பார்த்து டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். மேம் இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க மேம், இந்த கடலை மாவு அது இதுன்னு ஹோம் ரெமெடிஸ். அது எப்படி மேம் ஆக்னேக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை? ஏன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். பட் அது ரியாலிட்டியாக நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை மேம். இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமான ஆக்னேஸ் தான் ஃபேஸில் வர மாதிரி இருக்குது மேம். ஸோ உங்களோட சஜஷன் மேம்? நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. சில ஸ்கின்னுக்கு அது செட் ஆகும், சில ஸ்கின் டைப்புக்கு அது செட் ஆகாது. சரிங்களா? பட் பிரச்சனை என்னன்னா we can't take that risk per se. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து it will just cause அலர்ஜி மாதிரி காஸ் பண்ணும், கான்டாக்ட் அலர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து தன்னை போலேயே அலர்ஜி காஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஃபைட்டோ டிரைவ்ட், அதாவது பிளான்ட் டிரைவ்டு சோர்சஸ் எல்லாமே வந்து அப்பான் எக்ஸ்போஷர் டு சன்லைட் வரும்போது இட் மைட் காஸ் அக்ரிவேஷன், லைக் ஒரு அலர்ஜி மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு அது நல்லா சூட் ஆகும். இப்போ சின்ன வயசில் நம்ம பாட்டி தாத்தாஸ் எல்லாம் பாட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. பட் இதுவே நம்ம பீப்புள் போடும்போது மேபி தட்பவெட்ப சூழ்நிலைனாலையா இல்லை அந்த இப்போ எக்ஸ்ட்ராவாக அடல்ட்ரேட் பண்ணுறதுனாலையா, இவனா நிறைய பேர் அந்த பிளான்ட் டிரைவ் சோர்ஸ்லாம் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் கடையிலேருந்து வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ வி டோன்ட் நோ அடல்ட்ரேட் பண்ணுறதுனால இப்படி பிரச்சனை ஆகுதா, அது வி நெவர் நோ. ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படின்ற பட்சத்தில் ஐ கேனாட் ஹாவ் அ சே ஆன் தட். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினஸ் திங். அப்ளை பண்ணுறவங்க ஓகே, பட் அட்லீஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கிறது பெரிய சொல்லுது. ஓகே ஓகே மேம். இந்த ஆக்னேஸை அதை பிடிச்சி அப்படியே இழுக்கிறது, அதை அப்படியே பிதுக்கிறது, அது எப்படி மேம் மற்ற இடத்துலலாம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும்ல மேம்?
ஓகே த திங் இஸ் ஆக்னியை பாப் பண்ணுறது நோ இட்ஸ் நாட் அ ரைட் திங் டு டூ ஓகேங்களா. ஸோ ஒரு ஆக்னின்னு இருக்குன்னா கம்மியாக இருக்கும்போது சின்ன சின்ன லீஷன்ஸ் இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட்டோ உங்களுக்கு தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்ட்டையோ பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. பிகாஸ் அதை நீங்கள் சின்னதுவாக இருக்கும்போது நீங்கள் பிதுக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா தட் வில் ஆக்சுவலி காஸ்ட் ஒரு ஸ்கார் மாதிரி வந்துடலாம் ஓகேங்களா. அது ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்கிறோம், பிம்பிள் மார்க்னு சொல்கிறோம், அது ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிதுக்கி எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகி அது ஸ்கார் தான் உண்டாகும். ஸோ அப்படி பண்ணவே கூடாது, முதல் தப்பு. அண்ட் அங்கங்கே அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஆக்னி அது வரதான் போது அது வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். ஓகே 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 மேம். ஸோ இப்போ இந்த ஆக்னேவை ட்ரீட் பண்ணுறதுக்கு செல்ஃப் கேரில் வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து இந்த டெட்டால் யூஸ் பண்ணுவாங்க மேம். ஸோ வந்து அந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேஸ் வாஷ்க்காகவோ இல்லை சம்திங் எதுக்காகவோ அதை யூஸ் பண்ணுவாங்க மேம். அது நல்லதா மேம், இல்லை அது ரைட் வே ஆஃப் அந்த ட்ரீட்டிங் த ஆக்னேவா மேம்? ஓகே சி, டெட்டால் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அது எதுக்கு யூஸ் பண்ணணும். ஃபேஸில் ஒரு ஆக்னிக்கில் டெட்டால் இஸ் நாட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஸோ டெட்டால் வந்து ஆன்டிசெப்டிக்ன்றது மற்ற இடத்துல, இந்த இருக்கிற பாக்டீரியாவாக அது எதுவும் பண்ண போகிறது இல்லை, சரிங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெட்டால் போடும்போது இருக்கிறது இன்னும் மோசமாக தான் ஆகும். சரி ஓகேங்களா. நான் சொன்னேன்ல முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, காண்டாக்ட் அலர்ஜின்றதுலாம். ஸோ இந்த டெட்டால் யூஸ் பண்ணது மூலமாக இரிட்டன்ட் காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் மாதிரி வந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இன்னும் மோசமாக தான் ஆகும் எக்ஸிஸ்டிங் லீஷன்ஸை. ஓகே ஓகே. ஸோ எது மேம் ரைட் டைம் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு? இப்போ இந்த மாதிரி ஃபேஸில் ஆக்னேஸு இதெல்லாம் வந்துடும், சம்டைம் அதுவே சட்டில் ஆகிடும். ஸோ எது மேம் ரைட் டைம் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ பீரியட்ஸ் டைமில் ஃபீமேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி டைமில் அங்கங்கே ஒரு 1 or 2 லீஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான். அண்ட் சில பேருக்கு அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைண்டிங் த மிட் வே. இப்போ ஒரு நார்மலாக உங்களுக்கு எப்போவுமே இருக்கிறது பாதசமாகவே இல்லாமல் சின்னதாக வருது, அது எந்த மார்க்கும் இல்லாமல் அப்படியே போயிடுது அப்படின்ற பட்சம் சட்டிலாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நோ நீட் டு வரி. பட் அதுவே உங்களுக்கு ட்ரபிள்ஸமாக ஆகுது அப்படின்னா, நான் இது வரைக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல ஆனால் இப்போ எனக்கு தொல்லை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை நிறைய வரும்போது 1 or 2 வந்து அது இப்போ 5 or 6 வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் லொக்கேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறது, இந்த லோவர் ஃபேஸில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்கள் உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. அப்படியே பெருசாக விட்டுட்டு அப்புறம் பார்க்குறதோட சைடு எஃபெக்ட் பிரச்சனை என்னென்னா, இட் கேன் காஸ் ஸ்கார்ஸ் அகேன். ஸோ ஆக்னி ஸ்கார்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வேறு ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்கார்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது இவ்வளோ பெருசாக இருக்கும். பட் சின்னதாக இருக்கும்போது, கம்மியாக இருக்கும்போது, குட்டி குட்டியாக சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பெட்டர் த ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக நம்ம இனிஷியேட் பண்ணும்போது இட் பி பெட்டர் த ப்ரோக்னோசிஸ் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஆக்னே ரெடியூஸ் ஆகிடும் மேம், பட் அந்த ஆக்னே இருக்கிற இடத்துல அந்த ஸ்கார்ஸ் ஒரு மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி அது இருந்துகிட்டே இருக்கும் மேம், அது போகவே போகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? ஆக்னின்றது சின்ன இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்னு சொல்லுவாங்க, தோல் வந்து அழற்சிக்கு உள்ளாகுதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ எந்த விதமான அழற்சி இருந்தாலும் அதில் பிக்மெண்டேஷன், அதாவது போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதுக்கு இன்னொரு பேர், சரிங்களா. இப்போ இதுவே ஆக்னிக்கு அப்புறமா வர பிக்மெண்டேஷனுக்கு வந்து போஸ்ட் ஆக்னி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்கிறோம். அண்ட் இதோட இன்ஃப்ளமேஷன் ரொம்ப சிவியராக இருக்கும்போது, பிக்காக ரொம்ப குட்டி குட்டி பம்ப்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய பம்ப்ஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அது ஸ்கார்ஸ் மாதிரி ஆகிரும், சரிங்களா. ஸோ இதுக்காக தான் முதலே இதை சின்ன இடத்துலையே அடிக்கிறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டே வர சொல்கிறது, ஓகேங்களா. லேட்டாகி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட கான்சிக்வன்சஸ் வந்து ஸ்கார் ஃபார்மேஷன் மாதிரி, ஓகேங்களா. ஸ்கார்ன்றது நம்ம தழும்புன்னு சொல்கிறோம்ல, அதான் ஸ்கார், ஓகேங்களா. ஸோ இதே ஆக்னி பிக்மெண்டேஷன் வச்சு ஹீல் ஆகிறதும் இருக்குது, இதே ஆக்னி பெருசாகி அப்புறம் ஸ்கார்ஸ் மாதிரி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நம்மளோட இதுதான், சீக்கிரமாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த பிக்மெண்டேஷன், இல்லைன்னா இது. இந்த பிக்மெண்டேஷன் இன்டென்சிட்டியுமே வந்து சில பேருக்கு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு டிண்டடான ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுவும் டிபெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷனோட சிவியாரிட்டி தான், சரிங்களா. அண்ட் பிக்மெண்டேஷன் கண்டிப்பாக மறையும், அதுக்கு தன்னை போலேயே மறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணி அதை மறைய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வி ஹேவ் மோர் க்ரீம்ஸ்லேருந்து பீல்ஸ் ஆகட்டும், லேசர் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, சரி பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ் அபவுட் தட். ஓகே மேம். ஸோ இந்த பேட்சஸ்லாம் இப்போது புதுசாக வந்துட்டுருக்கு மேம், அதாவது இந்த ஆக்னேஸ் இருந்தால் அந்த பேட்சஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே பீல் பண்ணுறது, அது எப்படி மேம் அது யூஸ் பண்ணலாமா? இஸ் தட் அ ரைட் வே? ஓகே, த திங் இஸ்
ஏதாவது ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடுறீங்க அப்படின்னா அந்த சின்ன ட்ராமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ப்ளீட் ஆகலாம் அண்ட் அதுவே இன்னும் கான்டாக்ட் அலர்ஜி மாதிரி வரலாம் அந்த இடத்துல. வி டோன்ட் நோ வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் இட். என்ன கண்டென்ட்னு தெரிஞ்சால் தான் வி கேன் ஆக்சுவலி கமெண்ட் அபவுட் இட். ஸோ ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டில் ஏதாவது ஒரு பேட்ச் மாதிரி எடுத்து அப்படி நீங்கள் பீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்துடுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது பிளட் வரலாம், ஊஸ் அவுட் ஆகலாம். அந்த மாதிரி வாங்கும்போது இட்ஸ் அ ட்ராமா டு த ஸ்கின். அகெயின் அதனால் பிம்பிள் மார்க்ஸ் வரலாம், ஈவன் ஸ்கார்ஸ் கூட ஆகலாம் இன்ஃப்ளமேஷனோட இன்டென்சிட்டி பொறுத்து. ஓகே. வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளைக்கு பிறகு பேக் டு வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2. மேம், அட்வான்ஸ் லேபில் இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து குவாரிஸ் கேட்டிருக்காரு மேம், அதை பார்த்துடலாம். குட் மார்னிங் மேம், என் பேர் சதீஷ்குமார். எனக்கு 20 வயசு ஆகுது. முகத்தில் முகப்பரு அதிகமாக வருது. அது வராமல் இருக்க எதனா ரெமெடி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். அதேமாதிரி அது வந்து போயிட்ட பிறகு ஸ்கார்லாம் இருக்குது. அது வராமல் இருக்க எதனா ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு கொஸ்டின் மேம், அப்புறம் இன்டர்னல் ஆர்கன் எதனா அஃபெக்டாக இருந்தால் அது வர வாய்ப்பு இருக்கா மேம்? அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் மேம், என்னோடய ஃபுட் பேட்டர்ன் எதனா மாற்ற வேண்டியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிம்பிள்ஸ் எஸ், கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம் அண்ட் அதை சரி பண்ணிடலாம். பட் நீங்கள் அதோட இன்டென்சிட்டி பொறுத்து பக்கத்தில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட்டை உடனே போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிறது கரெக்டான விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்கார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் அவங்க நிறைய பெருசாக வந்திருக்கும், அவங்க அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்கார்ஸ் வந்திருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கு மேலே வரக்கூடிய லீஷன்ஸையாவது சீக்கிரமாக அதை டிடெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்கார்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். அண்ட் ஏற்கனவே இருக்கிற ஸ்கார்ஸ்க்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பிஆர்பி, லேசர்ஸ் ஆகட்டும், எம்என்ஆர்எஃப், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இருக்கிற ஸ்கார்ஸ் வந்து கொஞ்சம் அப்பீசபிளாக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டயட் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ எனி ஃபுட்ஸ் வித் ஹையர் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். டைரி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ரொம்ப கேக்கு, ஜங்கீஸ் மாதிரி இருக்கிற இந்த கேக்ஸ், பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க இன்டர்னல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆக்னி வருமானு கேட்டிருந்தாங்க. எஸ், இன்டர்னலாக வந்து இப்போ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, சிவியராக ஆக்னி வந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பெருசாக சரியே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆக்னி வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே மேம், நன்றி மேம். நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். மீண்டும் சந்திப்போம் வாழ்வோம் நலமுடன் சீரீஸில். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரோட நம்ம சந்திப்போம்.